ஹாய் ஹாய்ஸ், இன்னைக்கு ஜுகிஸ் வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாகவே வந்து எக் ஆனியன்லாம் யூஸ் பண்ணி எக் பொடி மாஸ் செய்வோம். அப்படி இல்லாமல் கேரட்டை யூஸ் பண்ணி அந்த கேரட் எக் பொடி மாஸ் தான் செஞ்சுருக்கோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக் பொடி மாஸ் செய்யறதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு. ஸோ கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம். நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாவை 4 கீரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை கூட ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேரட் பொரியெல்லாம் செய்கிறப்போ கடைசியாக நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எக்கை உடச்சி ஊற்றி செய்கிறப்போ நம்மளுக்கு டேஸ்ட் செமையாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு தேவை அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா பெப்பர் தூளும் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதோட கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அப்போ வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி முட்டையை ஊற்றி பொரிச்சு பாருங்க. கேரட் பொரியல் சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா எக் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேரட் கூட கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதேமாதிரி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நல்லா நம்மளுக்கு எக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேரட் கூட கலந்து விட்டாச்சு. கடைசியாக நம்ம வந்து ஒரு பெப்பர் தூள் வந்து போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான நம்மளுக்கு ஒரு கேரட் எக் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாப்பிட்றதுக்குலாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேரட் எக் பொடி மாஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.